ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லைட் லேம்ப் ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல் காத்தி. இது வரைக்கும் நீங்கள் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 அதாவது சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் வீடியோஸில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிடிஎஸ் எக்ஸாம்ஸோட எலிஜிபிலிட்டி, அதாவது என்ன படிச்சிருந்தா நம்ம அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜில் இருந்தால் அப்ளை பண்ணலாம், அது மட்டும் என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும், என்ன மாதிரியான மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே தெளிவாக பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம். இப்போ இந்த பார்ட் 2 சிடிஎஸ் சிலபஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிடிஎஸ்சியோட கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸோடைய சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்னாக பார்க்க போகிறோம். ஏதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிடிஎஸ் சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் 2021 இது யார் கண்டக்ட் பண்ணுறா, எப்படி எந்த எக்ஸாம் எந்த மாதிரிலாம் நடக்குதுன்றதை ஆல்ரெடி நம்ம பிஃபோரும் பார்த்துருக்கோம். இப்போ ஒன் செகண்ட் பார்த்துலாம் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணுது, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 முறை நடக்குது. இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயும் நவம்பர்லேயும் வந்துடும், அப்படி இல்லாட்டி ஜூன் ஜூலையில் வந்துடும். இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நவம்பர் 2 மாதத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்மேரிடாக இருக்கணும், கல்யாணம் ஆகாத கிராஜுவேட்ஸாக இருக்கணும், அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க இன்டர்வியூவுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, ஓகே, சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் 5 நாள் நடக்கும். அந்த இன்டர்வியூ 5 days இன்டர்வியூ பற்றி தெளிவாக வந்து நம்ம பார்ட் 3 வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து எப்படி கரெக்டாக பார்க்குறாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் சூப்பராக என்ன மாதிரிலாம் சப்ஜெக்ட் இருக்கணும், எந்த ஓடி எடுத்தால் என்ன மாதிரி எக்ஸாமு, ஏசி அது மட்டும் இல்லாமல் ஐஎம்ஏ அதெல்லாம் எடுத்தால் என்ன மாதிரி எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் போகலாம். சிடிஎஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்வியூவாக மோட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நடக்கும், நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்டரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. ஸோ இது மூணுத்துக்குமே மட்டும் 3 ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி. இது ஒன்றுமே ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏ ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இது 3மே 3 ஆஃபீஸர்ஸு. இந்த ட்ரைனிங் அகாடமி ஓடிஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, இது 2 இருக்குது. ஒன்று மேல் வந்து ஆண்களுக்கு இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்குது. ஸோ 2 இருக்குது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில். டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் த டெஸ்ட் ஆக்சுவலாக இந்தியன் மிலிட்டரி அகாடமிக்கும், இந்தியன் நேவல் அகாடமிக்கும், ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கும் இது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு. ஓகே, ஆனால் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா வெறும் 200 மார்க்ஸ் தான் எக்ஸாமு. எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் இருக்கும். ஓகே, கொஷின் பேப்பர் எந்த லாங்குவேஜில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், அப்படி இல்லாட்டி ஹிந்தியில் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு எக்ஸாமும் எவ்வளோ மணி நேரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நடக்கும். ஓகே, ஸோ சிடிஎஸ் எக்ஸாம் பேட்டர்ன் ஆஃப் இந்தியன் மிலிட்டரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இந்த மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ், மேக்ஸ் வந்து டெஃபினெட்லி ஓகே இந்த 3 சப்ஜெக்ட்டும் எக்ஸாம்ஸும் கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நடக்கும் எக்ஸாமு. ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு, ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ், எலிமெண்ட்ரி மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஸோ இந்தியன் மிலிட்டரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இது மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 300 மார்க் டெஸ்ட் நடக்கும். மிச்சம் வந்து 5 நாள் இன்டர்வியூக்கு 200 மார்க்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஓடிஏ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிஸ், ஓகே, பேட்டர்ன் ஃபார் ஓடிஏ அவங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 சப்ஜெக்ட் தான், அதாவது இங்கிலீஷு அண்ட் ஜிகே ஜென்ரல் நாலேஜ். இது 2 மணி நேரம் எக்ஸாம், அது 2 மணி நேரம் எக்ஸாம். மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் தான் வைப்பாங்க எக்ஸாமு. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஜிகே அண்ட் இங்கிலீஷு இதுதான் ஓடிஏக்கோடைய சப்ஜெக்ட்ஸ், எக்ஸாமோட சப்ஜெக்ட்ஸ். ஓகே, பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் வந்து எக்ஸாம் அப்போது என்ன மாதிரியான எக்ஸாம் எப்படிலாம் நடத்துகிறாங்க, எப்படி என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்றத விட எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில். ஸோ அதில் என்ன ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 200 கொஷின்ஸ் இருக்குன்னா நான் 40 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலை, பட் ஆனால் எனக்கு 160 கொஷின் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் 10 கொஷின்ஸ் வந்து தப்பாகிட்ருக்கேன், தப்பு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிச்சம் 150 தான் ரைட்டு. ஸோ இந்த 150ல் பார்த்தீங்கன்னா 1/3 என்ற ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனுக்கு மேலே ஒரு கொஷினுக்கு ஒரு ஆப்ஷனுக்கு மேலே நீங்கள் 2 ஆப்ஷன்ஸ்க்கு எழுதிருந்தீங்கன்னா இல்லை டிக் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மைனஸ் மார்க் ஆகிடும். ஓகே, அது அந்த மார்க்ஸ் வந்து வேல்யூபிளாக இருக்காது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அன்ஆன்சர்டு தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் 40 கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்கன்னா 160 எழுதுனா 40 அப்படியே விட்டு வந்துட்டேன்னு அந்த 40 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது, வெறும் 40 அப்படியே மைனஸ் ஆகிடும். ஓகே,
அதர்வைஸ் அந்த நெகட்டிவ் மார்க் அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஓகே, நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கு தப்புனா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் 1/3. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் சிலபஸ் ஃபார் சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ். இப்போ இங்கே ஓடிக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஜிகே, ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏ, இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷு, மேக்ஸு. ஆனால் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கும் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி மென் அண்ட் உமன், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இங்கிலீஷ், ஜிகே. ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ், அதாவது எந்த மாதிரியான இங்கிலீஷில் டாபிக்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங் எரர்ஸ் கொஷின், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஷின்ஸ், சினானிம் ஆன்டனிம், selecting words, order of sentence, comprehensions questions, ordering of words in a sentence, fill in the blanks questions, idiom and phrases. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் தெளிவாக இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் நம்ம ஃப்ளூயன்ஸியாக பேச கற்றுக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்டர்வியூவில் நம்ம கிளியராக பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அது மட்டும் கரண்ட் அஃபேர்ஸில் தெளிவாக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் தெளிவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அதை பற்றி அந்த டாபிக்ஸ் பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு குரூப் மீட்டிங்கில், ஸோ அதை பற்றி நம்மளும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி பேசுனீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிகே பற்றி எதாவது பற்றினா இந்த டாபிக்ஸ்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஈவன் ஆல்சோ லைக் பாலிட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் ரிலேட்டட் அவார்டு, அதாவது எந்த மாதிரியான டிஃபென்ஸ், அதாவது ராணுவத்தில் வந்து எந்த மாதிரியான அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. ஒரு சிலர் அசோக் சக்கர் அவார்டு, அந்த வீர் சக்கர அவார்டு, அந்த மாதிரிலாம் அவார்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி அவார்டு வாங்கினா எதுக்கு வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க அப்படின்ற எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜியோகிராஃபி, என்வரான்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸு, பயாலஜி, கல்ச்சுரலு, புக்கு, ஸ்டேட்மெண்ட்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதெல்லாம் கேட்பாங்க. இது தவிர்த்து நிறைய கேட்பாங்க. நம்ம எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் தெளிவாக இருந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், அல்ஜிப்ரா கேட்பாங்க. அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ், சிம்பிள் ஃபேக்டர்ஸ், ரிமைண்டர் தியோரம், HCF, LCM, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கு, நம்பரிங் சிஸ்டமு, ப்ராஃபிட்டு, லாஸு, பர்சன்டேஜஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, யூனிட்டரி மெத்தடு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் அண்ட் வேரியேஷன்ஸு, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜியோமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில் சைன் டீட்டா, காசைன் டீட்டா, டார்கெட், டேஞ்சன்ட் டீட்டா, அந்த மாதிரியும் சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸு. அது மட்டும் ஜியாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா லைன்ஸு, ஆங்கிள்ஸு, பிளேன் அண்டு பிளேன் ஃபிகர்ஸு, பேரலல் லைன்ஸு, ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர், இது மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது கவர் பண்ணாலும் கண்டிப்பாக மோஸ்ட்டாக கிளியர் பண்ணிடலாம் சிடிஎஸ்சில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் ஏரியாஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸு, ரெக்டாங்கிள்ஸு, பேரலோகிராம்ஸு, ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அண்ட் டேபுலேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, ஹிஸ்டோகிராம்ஸு, பார் சார்ட்ஸு, பை சார்ட்ஸு, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் மோஸ்ட்டாக எல்லாமே இதுதான் சிலபஸ்ஸு. ஸோ இதில் மோஸ்ட்டாக இது பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷு, ஜிகே, மேக்ஸு. ஆனால் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே அண்ட் இங்கிலீஷு. இந்த ஜிகே அண்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப நிறைய படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓடிஏக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஓகே, இது முன்னாடி வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்ட் 1ல் என்ன மாதிரி கிராஜுவேஷன் படிச்சிருந்தா நம்ம எதுக்கு அப்ளை பண்ணலான்றது அது படிச்சுன்னா உங்களுக்கு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகிடுவீங்க. பார்ட் 2 வருஷம் இன்னும் கிளாரிஃபை ஆகிடுவீங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாமினர்ஸ், சிடிஎஸ் எக்ஸாமினர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் உள்ள போய்ட்டு என்ன பண்ணுறது, எப்படி எழுதுறது, அதெல்லாம் நிறைய என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றது இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பெனில் மட்டும்தான் எழுதணும். அதான் இதுவில் ஷீட்டில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உங்கள் பேரை வந்து இந்த கொஷின்ஸுக்கு பக்கத்தில் எழுதி வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் ரிமைட், அதாவது உங்கள் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் இல்லாமல் ஏதோ கிழிஞ்சிட்ருக்கு அப்படி இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் இன்விகிலேட்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி புதுசாக கூட ஷீட் வாங்கிக்கோங்க. ஸோ அதிலே வந்து எழுதாதீங்க. ஸோ சம்டைம்ஸ் மேபி அதை கிழிஞ்சிரும், நம்மளுடைய பேப்பர் போனால் தான் போவோம், அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து தயவு செய்து ஃபோல்டு பண்ணாதீங்க, மடக்கிங்கன்னா அதில் இருக்கிற ஆன்சர்ஸ் கூட அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. டு நாட் ரைட் எனிதிங் ஆன் த ரிவர்ஸ் அண்ட் ஆன்சர் ஷீட்டுக்கு பின்னாடி எதுவுமே எழுதாதீங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாருமே ஓவராலாக கவர் பண்ணியாச்சு. நம்ம பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா அதாவது ரிட்டன் பாஸ் பண்ணவங்க இன்டர்வியூவில் என்னென்ன 5 டேஸில் 5 டேஸ் இன்டர்வியூவில் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி நடக்கும், ஸ்க்ரீனிங், அது மாதிரிலாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பார்ட் 3 வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ.